டு யூ ரியலி நீட் எ கட் டீடாக்ஸ்? ஃபோன் கொஞ்சம் ஸ்லோ ஆன உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஸ்டோரேஜ் க்ளீன் பண்ணுவோம், கேட்சை கிளியர் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபோன் கிளீனர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுவோம், ரைட்? ஆனால் அது உண்மையாகவே உங்களோட ஃபோனை ரிப்பேர் பண்ணிடுமா? பாடி அதே மாதிரி தான். நம்ம பாடியில் கொஞ்சம் ப்ளோட்டிங் வந்தால், கான்ஸ்டிபேஷன் வந்தால், இல்லை டைஜஷன் சரியில்லைன்னா உடனே கட் டீடாக்ஸ்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஒரு கொஷின், ப்ராப்ளம் என்னன்னு தெரியாமல் சொல்யூஷன் எடுத்துக்கிறது கரெக்டா? இமேஜின், ஃபோன் பேட்ரி ப்ராப்ளம்னா ஸ்டோரேஜ் க்ளீன் பண்ணால் பேட்ரி ரிப்பேர் ஆகுமா? இல்லை டிஸ்பிளே கிராக் ஆனால் க்ளீனர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி டிஸ்பிளே சரியாகிருமா? ஆப்வியஸாக இல்லை. அதே மாதிரி ப்ளோட்டிங்கும் கான்ஸ்டிபேஷனும் டைஜஸ்டிவ் சிம்டம்ஸும் டாக்ஸின்ஸ் பில்டப் ஆகிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். நம்மளோட டயட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கலாம், உங்களுக்கு ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா மெடிகேஷன்ஸ் கூட காரணமாக இருக்கலாம். ரீசன் கண்டுபிடிக்காமல் டீடாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணினா ரியல் ப்ராப்ளமை மிஸ் ஆகிடும். ஹெல்த்தி பர்சனுக்கு பாடிக்குள்ளே ஆல்ரெடி லிவர், கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன்னு வேஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய சிஸ்டம் இருக்குது. அதனால் ரொட்டீனாக டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாதான் நான் ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்லாம் அர்த்தமே கிடையாது. ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் தண்ணி நல்லா குடிக்கிறேனா, என் டயட் கரெக்டாக இருக்கா, நான் நல்லா தூங்குறேனா, டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேனா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேனா? குயிக் ஃபிக்ஸஸ் விட டெய்லி ஹேபிட்ஸ் தான் லாங் டேர்ம் கட்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கட் மைக்ரோபயம்னா என்ன, உங்கள் கட்குள்ளே இருக்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எவிடன்ஸ் பேஸ்ட் கட் ஹெல்த் கண்டென்ட்டுக்கு வெல்னஸ் வித்தின் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.